எல்லாம் கையில் பார்த்தா ஒன்று சொன்ன மாதிரி கீரை கட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கிட்டு வந்து இளம் கீரையாக அந்த கையில் கீரை கட்டோட வந்து நிற்கிறாங்க. மகா பெரியவருக்கு ஒன்றும் புரியலை. என்னன்னா நம்மளை பார்க்க வர்றவாலாம் கையில் கீரை கட்டோடு வர்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபஸ்ட்டு யோசிக்கலை. சரி, ஏதோ காய்கறி மடத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற நினைப்பில் அவரும் பேசாமல் இருக்கிறாரு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. உடனே தான் இந்த கீரையின் சுவைக்கு அடிமையானதை நினச்சி ஒரு நிமிஷம் ரொம்ப மனம் வருத்தப்படுகிறார். ஒரு சன்னியாசிக்கு சுவைக்கு நாக்குக்கு அடிமையாகக்கூடாதுங்கிறது முக்கியமான பண்பு. நாம் இப்படி ஒரு தவறு செய்து விட்டோமே, இது மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு, நம்மளை பார்க்க வர்றவாலாம் கீரையை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் என்ன செய்தார் தெரியுமா? யாருமே யோசித்து பார்க்க முடியாத ஒரு பரிகாரத்தை செஞ்சார். ஒரு வாரம் உண்ணாவிரதம். இந்த நாக்கு தானே கேட்டுச்சு. இந்த நாக்குக்கு தண்டனை என்ன தண்டனை தெரியுமா? மடத்தில் இருக்கிற ஒரு கன்றுக்குட்டியோட சாணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார் சமையல்காரனை விட்டு. சுவையாக சமைச்சு கொடுத்திய கீரை, நீ போய் அந்த கன்றுக்குட்டியின் சாணத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி தினமும் அதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து வாயிலே போட்டுக்குவார். இந்த நாக்கு சுவையை விரும்பியதல்லவா? இந்த நாக்குக்கு தண்டனை இதுதான். பசுஞ்சாணத்தை உருண்டையாக, கன்றுக்குட்டி சாணத்தை உருண்டையாக உருட்டி ஒரு சின்ன உருண்டையை தினமும் வாயிலை எடுத்து போட்டுக்கொண்டார். இந்த நாக்குக்கு தண்டனை கொடுத்த மிகப்பெரிய மகானை பார்த்தீங்கன்னா அது மகா பெரியவர் மட்டும்தான். சன்னியாச தர்மத்திலிருந்து சிறிதளவு கூட வழுவக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார். அதே போல் தன்னுடைய பக்தாலும் ஒழுங்காக தள்ள வேண்டியதை தள்ளுறாங்களா, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறதுலையும் கண்ணும் கருத்தமாக இருப்பார். சமயத்தில் சிஐடி ஆஃபீஸர்லாம் வச்சிருப்பார். நீ போய் இன்னார் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கிட்டு வா அப்படிம்பார். என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாரேன்னு பார்த்தா அந்த அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லுவார், நீ அவன் வீட்டில் போய் தங்கி அவன் என்னென்ன சாப்பிட கொடுக்குறா அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் எடுத்துக்க அப்படிம்பார். எப்படி இந்த வெங்காயம், பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு வேவு பார்க்குறது. இப்படியும் தன்னுடைய பக்தர்களுடைய வேவுலாம் பார்த்துருக்காரு. ஸோ இந்த ஆகாரம்தான் மனிதனுடைய குணத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறது மகா பெரியவருடைய தீர்க்கமான சிந்தனை.